ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. மற்றவங்கக்கிட்ட நம்ம சில விஷயம்லாம் சொல்லக்கூடாதுங்க. இதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. அது இல்லாமல் சில விஷயம்லாம் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது தான தர்மம்லாம் செய்வீங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்க வேண்டியது இல்லைங்க, யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா? கடவுள்கிட்ட வேண்டுறது, அதையும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாங்க. வீடு வாங்கி முடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாதுங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எல்லாம் ப்ரொசீஜர் போயிட்டுருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கணும்லாம் இல்லைங்க. முடித்தப்புறம் சொன்னால் போதுங்க. சரிங்களா? அதே போல் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சரில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எல்லாத்திட்டையும் சொல்லாதீங்க, சொல்லிகிட்டுலாம் இருக்காதீங்க. முன்கூட்டியே சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்து தொழில் செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வர லாபம் இவ்வளோ வந்துச்சு, எனக்கு அவ்வளோ வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லவே கூடாதுங்க. அதே போலங்க, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் உங்கள் சம்பளத்தொகை யார்கிட்டையும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. அது மாதிரி சொல்லவே கூடாதுங்க. இப்போ எல்லாருமே வெட்ட வெளிச்சமாக எல்லாம் சொல்லலாம்னுங்க. ஆனால் வந்து ஒரு தாய்மை அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேபி உண்டாச்சுன்னா அது 3 மாதம் முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லக்கூடாதுங்க. அப்படியே வந்து நல்லா கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் சொல்லணும். அதே போல் வந்து ஒரு குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு வந்து செய்வோம் இல்லையா? வரவு செலவு கணக்கு போட்டு தான் செலவு பண்ணுவோம். அந்த போய் எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதை கண்டிப்பாக சொல்லவும் கூடாது. சரிங்களா? அதே போல் வந்து தங்க நகை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த இதுவுமே வாங்கி முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லவே வேண்டாங்க. விட்டுருங்க அப்படியே. நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சொல்லிட்டால் போதும். வாங்கிறதுக்கு முன்னால் சொல்ல வேண்டியது இல்லைங்க. வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் வாங்கினாலும் அப்படி தாங்க. அதையும் சொல்லவே கூடாதுங்க, யார்கிட்டையும் முன்னாலேயே சொல்ல வேண்டாம். சரிங்களா? அதே போல் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா? அந்த அளவு வந்து நான் இவ்வளோ வாங்குவேன், அவ்வளோ வாங்குவேன் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. சொல்லவும் வேண்டாங்க. எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்ருக்க வேண்டாம். அதே போல் ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவினா ஒரு அன்னோன்யமாக இருப்பாங்க சில பேர். அந்த அன்னோன்யத்தை பற்றியும் எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்ருக்க வேண்டாம். சரிங்களா? அவங்களுக்குள்ளாரையே வச்சுக்கணும். எல்லாத்திட்டையும் எல்லா விஷயமும் சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அதே போல் பிள்ளைங்க படிப்பை பற்றியும் சொல்ல வேண்டாங்க. படிக்க வைக்கலான்னு, என்ன படிக்க வைக்கலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை உண்டு, இது உண்டுன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சரிங்களா? இதெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள்ங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நல்லது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கோசரம் நான் சொல்கிறேங்க.